கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க எங்களை நேத்து எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு. இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது, நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா? ரெண்டாவது, ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க? இதெல்லாம் அப்படியே போங்க, அப்படியே போங்க, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா? கம்பெனியை முன்னாடி கொண்டு போறதுக்காக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒரு இலவு காத்த கிளிய போற வச்சிருக்காங்க. நாமளும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசக்கூடாது, சரியாக இருக்காது, அரசியல் பண்ணும் பொழுது தேவையில்லாம அரசாங்கம் இருக்கக்கூடாது என்று பொறுத்து கொண்டிருக்கின்றோம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, காலம் இருக்கு. ஒரு ஏவல் துறையாக ஒரு காவல்துறையை படையை வைத்துக் கொண்டு என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னா டிஜிபிக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு? எதுக்காக டிஜிபின்னு ஒரு போஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கணும்? இவ்வளவு டிஜிபி அங்க போறாரு, ஏர் சீஃப் மார்ஷல் வர்றாரு, கூட போறாரு, ஸ்பாட்டை பாக்குற அதே டிஜிபிக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தேச விரோத சிந்தனைகளை விதைக்கிறாங்களோ அவங்களை பிடிச்சி உள்ள வைக்கிற பவர் கொடுக்கணும். டிஜிபி பொறுத்த வரைக்கும் ஷோபீஸ். ஒரு நாற்காலியில, ஒரு பதவியில, ஒரு சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு டிஜிபி வேணும், அதுக்காக டிஜிபி வச்சிருக்காங்க. இல்ல ஹெல்த் செக்ரட்டரி கையில பொக்கைய பிடிச்சிட்டு இருக்காரு. டிஎம்கேவை சார்ந்த யாரோ ஃபேமிலி மெம்பர் குத்து விளக்குல கேண்டில் லைட் எடுத்து எடுக்கிறாங்க, அது பக்கத்துல ஹெல்த் செக்ரட்டரி பொக்கைய பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய உயரதிகாரிகளுடைய நிலைமை என்னவென்றால், கோபாலபுரத்தினுடைய சேவகர்களாக, கோபாலபுரத்தினுடைய அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கின்றார். பேர் வாய்ந்த அதிகாரிகள் எல்லாமே இந்த ஆட்சியில பயந்து ஒருத்தர் பொக்கையாவை பிடிச்சிட்டு இருக்காரு, ஒருத்தர் வேற ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இதை எப்படி நாம ஒரு அரசியல் கட்சியாக பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும்? ஆனால் நண்பர்கள் டிவி சேனல் இதுதான் நீங்க நடத்தக்கூடிய விவாதமாக இருக்க வேண்டும். அரசாங்க அதிகாரிகள் நீங்க மரியாதை கொடுக்கலனா பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் டேக் ஓவர். டிஎம்கே 2006 to 2011 இதே தப்பு தான் நடந்துச்சு. ஒரு 6 மாசத்துல எப்ப போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் ஆளுங்கட்சி கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ, பூட்டி இருந்த வீட்டை போய் கை வச்சாங்க, சும்மா இருந்த லேண்டை போய் கை வச்சாங்க. அதே தான் தமிழ்நாடு நடக்க போகுது. 6 மாசம் பொறுத்து இருந்து பாருங்க. எனக்கு என்னமோ இங்க சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய கடமையை நேர்மையாக நாணயமான முறையில் செய்வதாக எனக்கு தெரியவில்லை.